இறையேசுவோடு இணைந்திருக்கின்றவங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் இறை வாழ்த்துக்கள். திருப்பாடல்கள் 3 உயிருள்ள இறைவார்த்தைகள் 3 சொல்லுகிறார், ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே என்று தாவீது நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். என்னை காக்கிற கேடயம் நீங்க தான், என்னுடைய மாட்சி நீங்க தான், குனிந்து இருக்கிற என்ன, அவமானத்துல இருக்கிற என்ன தலை நிமிர செய்பவர் நீரே என்று ஆயினும் ஆண்டவரேன்னு சொல்ல காரணம், முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரியும். இந்த திருப்பாடல் 3 தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் அவரை துரத்தும் பொழுது, அப்சலோம் தன்னுடைய மகன் திறந்து தப்பி ஓடிய போது அவர் பாடின பாடல். நம்பிக்கையோடு பாடுகிறார். தன்னுடைய சொந்த மகன் அவரை கொலை செய்ய விரட்டி கொண்டு வரும் பொழுது, அவரிடமிருந்து தப்பி ஓடும் பொழுதும் கூட நம்பிக்கை அறிக்கை செய்து ஆண்டவரை பார்த்து புகழ்ந்து பாடி ஆராதிக்கிறார். சொல்லுகிறார் ஆண்டவரிடம், என் எதிரிகள் எவ்வளவோ பெருகிவிட்டனர், எதிர்த்து எழுவோரும் மிகுந்து விட்டனர், கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர், ஆனாலும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம் என்கிறார். எதிரிகள் சொல்லலாம், பலர் சொல்லலாம் ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டார் என்று, ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை விடுவிப்பார், என்னை காக்கிற கேடயம் அவர்தான், மாட்சி அவர்தான், என்னை குனிந்து போக விட மாட்டார், என்னை நிமிர்ந்து நடக்க செய்கிறார். அவருடைய திருமலையிலிருந்து நான் மன்றாடும் போது எனக்கு பதில் கொடுப்பார். ஆண்டவர் இருக்கிறதுனால நான் தைரியமா ஒரு நாள் படுத்துறங்கி விழித்தெழுவேன். என்ன ஆபத்து, இக்கட்டு, இடர், இடைஞ்சல் வந்தாலும் ஒரு நாள் நான் தைரியமாக படுத்துறங்கி அதிகாலையில் விழித்தெழுகிறேன் என்றால் ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று. எனவே நாமும் தாவீதை போல துன்ப நேரத்துல, அந்த இக்கட்டு நேரத்துல, துன்பத்தின் உச்சகட்டம், மகன் கொலை செய்ய விரட்டும் பொழுது, துரத்தும் போது கூட ஒரு மனிதரால் ஆண்டவரை புகழ்ந்து நம்பிக்கை அறிக்கை செய்ய முடிகிறது என்றார். நாமும் இவரிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தவர்களாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. நீங்கள் நல்ல தகப்பன், எங்களை தலை நிமிர செய்பவரைப்பா அவை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பல நேரத்துல துன்பம், தொல்லை, கஷ்டம் வந்தோன்னு இடிந்து விழுந்துறப்பா. தாவீதை போல துன்பம் விரட்டி கொண்டு வந்தாலும், சாவு விரட்டி கொண்டு வந்தாலும் என்ன ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய கேடையும் என்னை தலை நிமிர செய்வார், அவர் இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன் என்று தைரியமாக நம்பிக்கை செய்தாரே. நாங்கள் எதை அறிக்கையிடுகிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று தாவீது வாழ்ந்து காட்டினாரே. உமது ஆதரவு அவருக்கு இருந்ததே, நீர் அவரை தலைநிமிர செய்தீரே. 1000 தலைமுறைக்கும் தாவீதில் இருந்த பேரன்பை எடுக்க மாட்டேன், அரியணை தோறும் தலைமுறை தோறும் ஆட்சி செய்வான் என்று தாவீதுக்கு வாக்கு கொடுத்தீரே. நாங்களும் இவரை போல எல்லா நேரத்திலும், எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் நோக்கி துதிக்க ஜெபிக்க ஆற்றல் தாரும். ஆமென்.